வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆவுடையர் அண்ணாமலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பூமியை ஆண்டுக்கிட்டு இருக்கிறது ராகுங்க. சரியா? நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாய உலகத்தில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா முன்னாடி டிஜிட்டலாக நம்ம பேசுகிறதுக்கெலாம் காரணம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ராகு தான். இன்றைக்கி யாரோடவும் அதிகமாக பேசுகிறதே கிடையாது. வாழ்க்கையே ஒரு பயணம் தானே. யூடியூப் சேனல் வச்சதுக்கு காரணமாக அதுதான். ஜோதிடத்தை தாண்டி நிறையா விஷயம் பேசணுங்கிறதுக்காக நம்ம யாருக்கிட்டையுமே அதிகமாக நம்ம மனதை விட்டு யார்கிட்டையுமே நம்ம பேசுகிறது கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோம். அந்த வீடியோவுக்கு அதாவது அவங்க வீட்டில் சமைக்கிறதையும் சாப்பிட்றதையும் ஊருக்கு அங்கங்கே போகிறதையும் எடுத்து போடுறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு நம்மளோட அவ்வளோ உறவாக நினச்சி நம்ம அவங்கள்ட்ட நம்ம கமாண்டில் நம்ம தெரிவிக்கிறோம். சரியா? இது நிஜமா? நிஜம் இல்லை. சரியா? அது ஒரு நிழல். சரியா? நீங்கள் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இங்கே பார்க்குறீங்க, இல்லை அதே மாதிரிக்கே மும்பையில் இருந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க பார்க்குறீங்க, இல்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் எங்கேயோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் உங்களுக்கு உதவி பண்ணிடுவாங்களா? கிடையாது. சரியா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உணர்வு பூர்வமாக நம்ம ஏன்னா முன்னாடி மாதிரிக்கே நம்ம எல்லாருமே ஒரு ஒரு கூட்டு குடும்பமாக இல்லை, எல்லாமே பிரிஞ்சு வேறு லைனில் இருந்துக்கிட்டு இருக்கோம். சரியா? எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம்னா தனியாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யாரும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கோம். சரியா? அதை தாண்டி இன்றைக்கி நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சு. அப்ளிகேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த பெண்ணை பேசுகிறதுக்காக ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா பெண்ணுகள் பேசுகிறாங்க. அதாவது இது அதாவது அந்த புரோக்கர் தொழிலை டெக்னாலஜியாக பண்ணுறாங்க. சரியா? அப்போ டெக்னாலஜிங்கிறது ராகு, புதன் ராகு இணைவு. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இதோடு சேர்ந்து ஒரு சுக்கிரனும் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ ஒரு நூதனமான விஷயத்தை அவங்க கையாளுறாங்க. இன்றைக்கி பூமியை ஆண்டுகிட்டு இருக்கிறது ராகு பகவான் தான். சரியா? அப்போ நீங்கள் ஒரு ஒரு அன்வான்ட் காலில் நீங்கள் அப்ளிகேஷன் மூலியம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ராகுக்கிட்ட நிழல்கிட்ட பேசிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? அவங்க பேர் உங்கள் பேர் அவங்க பேர் தெரியாது, ஆனால் நீங்கள் பேசுகிற ரெக்கார்டு எல்லாம் அவங்களோட சர்வரில் ஸ்டோர் ஆகும். இது எல்லாம் ராகு. சரியா? புதன் ராகு இணைவு இருக்கும். இதை இயக்குறவங்களுக்கு அது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் தான் அவங்க சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க. இது நாளடைவில் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% இதில் ஒரு புதன் ராகு இணைஞ்சாலும் சரி, ராகு தசை புதன் தசை ராகு பற்றி கண்டிப்பாக ஏதோ ஒரு ஏமாற்றத்தை சந்திப்போம்ல. அதே மாதிரிக்கே நாளை பின்ன பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும், இல்லை பெரிய ஏதாவது ஒரு இஷ்யூவில் நீங்கள் மாற்ற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பேசுகிற ஆடியோவை, அந்தரங்க ஆடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெளியில் வேறு ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் விற்று அது பெரிய லெவலில் அது மார்க்கெட் பிஸ்னஸாக இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ராகுவோடு விளையாடாதீங்க. அது நிழல் தான், நிஜம் கிடையாது. நீங்கள் சாஃப்ட்வேரை எவ்வளோதான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பாசிட்டிவாக, அவ்வளோக்கு நெகட்டிவ் இருக்குது. பார்த்து நிதானமாக உங்களுக்கு தேவையானதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.